Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து டிஆர்பில அடுத்த எக்ஸாம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது விஷயமா தான் டீடைலா உங்க கூட டிஸ்கஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைச்சிட்டே இருக்கும். தினம் அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ லிங்க் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதனால நம்ம கூட தொடர்ந்து அதில் இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னைக்கு ஏதாவது பார்க்குறதுக்கு மறந்து போனீங்கன்னா கூட கரெக்டாக நம்மளுக்கு அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். என்னுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் புக்ஸ் கொடுத்துருக்கேன். பிஜி டிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி, டிஎன்செட் எல்லாருக்கும் தேவையான இந்த சிஎஸ்ஆர் நெட்டு பிஜி எல்லாருக்கும் தேவையான ஜாம் எல்லாத்துக்குமே தேவையான புக்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாத்தையுமே என்ன செய்துக்கலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இந்த டிஆர்பி போர்டு யூஸ்வலாக டிஆர்பி என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பருடைய கடைசி வாரத்தில் அல்லது ஜனவரி முதல் ஒரு 15 நாளைக்குள்ள, முதல் 2 வாரத்துக்குள்ள ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்க. ஆனால் 2025 பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கு பிப்ரவரி 25ஆம் தேதி இன்ன வரைக்கும் நம்மளுக்கு ஆனுவல் பிளானர்னு ஒன்று வெளிவரவே இல்லை. ஏன் வரல அப்படிங்கிற கொஸ்டினுக்கு யாருக்குமே ஆன்சர் தெரியாது. அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் எப்போ ஆனுவல் பிளானர் வரும் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். தெரியாது, நம்மளுக்கு தெரியாது, இப்பவும் தெரியாது, நாளைக்கு கூட வரலாம், நான் இப்போ பேசிட்டு இருக்கும்போது கூட வரலாம், தெரியலை. ஆனாலும் ஆனுவல் பிளானர் இல்லாமலே எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனுவல் பிளானர் ஒன்றுமே சொல்லாமல் முதல்ல ஒரு கோர்ட் ஆர்டர் படி நம்மளுக்கு லா காலேஜ் ப்ரொஃபஸரை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணி அதை நடத்திட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கான எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அடுத்தது அண்ணா யூனிவர்சிட்டிக்கான எக்ஸாம்ஸையும் டிஆர்பி தான் நடத்துகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்செட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு, எக்ஸாம் நடக்க போகுது. டிஎன்செட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்துகிறதா இருந்தது. இப்போ டிஆர்பிலேருந்து நடத்துகிறாங்க. ஏன் டிஆர்பிலேருந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டினை விட நம்மளுக்கு போஸ்ட்போன் ஆன எக்ஸாமை இம்மீடியட்டாக வச்சுருக்காங்க. அப்போ வாட் வில் பி த நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த லா காலேஜ் எக்ஸாம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்செட்டுக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருமே அந்த லா காலேஜ் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது டிஎன்செட் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா இதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்செட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி கிட்டத்தட்ட ஒரு 4000 வேகன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எப்படி சொல்லிட்டாலும் சரிதான், அதுக்கான எக்ஸாம்ஸை நம்மளுக்கு பேரலெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டிஎன்செட்டுக்கு பேரலெல்லாம் டிஎன்செட் போஸ்ட்போன் பண்ணதுனால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி எக்ஸாமையும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎன்செட் இப்போ நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்டாக நம்மளுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎன்செட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதுக்கு ரிசல்ட் விட்டாலும் சரி விடாட்டாலும் சரி, இதில் எழுதினவங்க எல்லாரும் தொடர்ந்து அப்ளை பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே தொடர்ந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கும் தயாராகுவாங்க, எழுதுவாங்க இல்லையா? அல்லது ஒருவேளை இதுக்கான ரிசல்ட்டை விட்டுட்டு கூட நம்மளுக்கு வைக்கலாம். எதுவாக இருந்தாலும் as soon as possible அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கான ஒரு அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ டிஎன்செட்டுக்கான அப்டேட்டை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, டிஎன்செட்ல நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பர் நியூஸ் கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு 2-3 டேஸில் எக்ஸாம் டேட்டை சொல்லிட்டாங்க இல்லையா? ஏறக்குறைய நம்மளுக்கு ஒரு 20 நாள் டைம் தான் கிடைச்சிது. ரொம்ப எக்ஸாக்டாக ஒரு 20 நாள் டைம் மட்டும்தான் டிஎன்செட்டுக்கு கிடைச்சது. அதனால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பியும் அந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்தா இங்கே டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினும் இருக்கிறதுனால ப்ரிப்பரேஷன் இன்னும் கொஞ்சம் கூட சங்கடப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிஆர்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இப்போவே இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் தொய்வு ஏற்பட்டிருக்கும். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனோடனே இயற்கையாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது தான் அது. அதை நீங்கள் தொய்வில் அப்படியே ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருந்தீங்கன்னா திரும்ப எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க.
as soon as possible assistant professor TRBக்கான அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது முழுக்க முழுக்க என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். கெஸ் பண்றேன் நான். ஏன்னா கோர்ட் ஆர்டர் படி லா காலேஜ் வச்சாங்க. அடுத்து டிஎன் செட் மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டிலேருந்து டிஆர்பிக்கு மாற்றி அதை வச்சாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆனுவல் பிளானரும் கையில் இல்லை. ஆனுவல் பிளானர் இல்லாததுனால ஏற்கனவே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு அடுத்து ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிறைய மெசேஜஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது. பிஜிடிஆர்பி எப்போ எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த வருஷ கடைசியில இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வருஷ கடைசியில இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பியை முடிச்சு அந்த வேலைகளெல்லாம் ஓரளவுக்கு முடிச்ச பிறகு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷனை எலெக்ஷனை எய்ம் பண்ணி அந்த நேரத்தில் விடுவாங்க. ஏன்னா அது லம்பாக எழுதுவாங்க பார்த்தீங்களா, எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஏகப்பட்ட பேர் எழுதுவாங்க பார்த்தீங்களா. அப்போ அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எலெக்ஷன் பக்கத்தில் வரும்போது அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டிங்கை எலெக்ஷன் நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. எலெக்ஷன் வந்து 2026 மேல 2026 பிப்ரவரியிலேயே நம்மளுக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பிப்ரவரியிலையோ அல்லது மார்ச் முதல் வாரத்திலேயோ நம்மளுக்கு எலெக்ஷனுக்கான எலெக்ஷன் அப்டேட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு எக்ஸாம் வைக்க முடியாது. அப்படின்னா 2026 பிப்ரவரிக்கு முன்னால பிஜிடிஆர்பியை முடிச்சிருவாங்க. இதுவும் என்னுடைய கெஸ் தான். 100% என்னுடைய கெஸ் தான். யாரும் சொல்லி நான் சொல்லலை, நானாகவே தான் சொல்றேன். அப்ப எப்ப எக்ஸாம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இயர் எண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்டோபர் நவம்பர்ல நோட்டிபிகேஷனை விட்டு ஜான்வரியிலயோ பிப்ரவரியிலயோ அல்லது செப்டம்பர்லயே நோட்டிபிகேஷனை விட்டு டிசம்பர் கடைசியிலயோ எக்ஸாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதனால நீங்க என்ன சொல்ல வரக்கூடியது என்னன்னா, பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலும் அல்லது இதுவரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை இனிமேதான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரிப்பரேஷனை. ஏன்னா பிஜிடிஆர்பி நல்ல ஹெவியா இருக்கும், சிலபஸ் நிறைய டச்ல இல்லாம இருப்பீங்க, புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தவங்களும் ப்ரிப்பரேஷனை பாதியில நிறுத்தி வச்சிருப்பீங்க. உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அர்ஜி பண்ணுங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸுக்கு எம்சிக்யூஸ் கிளாஸஸும் இருக்கு, எம்சிக்யூஸ் பேட்சும் இருக்கு. எம்சிக்யூஸ் பேட்ச் மீன்ஸ் அதுல ஃபுல்லா கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஃபுல்லா டீடைல்டா கான்செப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லா டாபிக்குக்கும் எம்சிக்யூஸ் கிளாஸ் கொடுத்துருவேன். இது போக டிஸ்கிரிப்டிவ்க்கு ஒரு கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அந்த கிராஷ் கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ், இதுதான் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் ஒரு 100லேருந்து ஒரு 150 தியரம்ஸ் டோட்டலா செலக்ட் பண்ணி நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒவ்வொரு தியரத்துக்கும் நம்மளுக்கு கீ பாயிண்ட்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ல. அந்த கீ பாயிண்ட்ஸ் எந்தெந்த தியரத்துக்கு எது கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லி எக்ஸ்பிளைன். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டேட் அண்ட் ப்ரோ யூரிஷன் லெம்மான்னு கேட்டால் 10 பக்கம் எழுதிட்டு இருக்க முடியாது இல்லையா, நம்மளுக்கு பேஜஸ் கம்மியா இல்லையா கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு தக்கன நம்ம எப்படி சிம்பிளா எழுதணும் அப்படிங்கிறத சொல்லி எது கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு 100லேருந்து 150 தியரம்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா கிளாஸ் எடுத்து முடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இது வந்து முழுக்க தியரம்ஸ் என்னுடைய ஓன் செலெக்ஷன் தான். ஆஸ் பர் மை எக்ஸ்பீரியன்ஸ் இதை எது கேட்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணி தான் நடத்துவேன். அது வரல அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பாகவே மாட்டேன். ஏன்னா முதல் தடவை டிஆர்பி எக்ஸாம் வைக்க போறாங்க, யாருக்குமே கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒரு செட் ஆஃப் ஆட்கள் வந்து தியரம்ஸ் கேட்பாங்கன்றாங்க, ஒரு செட் ஆஃப் ஆட்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னு சொல்றாங்க. தியரம்ஸ் இருக்குமா ப்ராப்ளம்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ 100 to 150 கொஸ்டின்ஸ். இது போக ப்ராப்ளம் ஓரியன்டட் பேப்பர்ஸ்ல எல்லா விதமான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் ஃபுல்லா நான் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கான கிளாஸஸை வந்து நம்ம இந்த மார்ச் கடைசி வாரத்தில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளாஸ்ல ஜாயின் பண்ண வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். மார்ச் கடைசி வாரத்தில் ஆரம்பிப்பேன்.
மார்ச் இப்போ கிட்டத்தட்ட நம்ம மார்ச் தொடக்கத்தில் இருக்கோம் இல்லையா, நம்ம பிப்ரவரி முடிய போகுது. மார்ச் 2வது அல்லது 2வது வாரத்தில் ஆரம்பிக்கலாம் நினைச்சிருக்கேன். ஸ்ட்ரென்த்தை பொறுத்து 3rd வீக்ல கூட ஆரம்பிக்கலாம். மார்ச் 15க்கு பிறகு, மார்ச் 15லேருந்து 20க்குள்ள ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். மார்ச் 3rd வீக்ல கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு நீங்க கிளாஸஸை கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்க அப்படிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம கூட தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா வாட் எவர் த காம்படிட்டிவ் எக்ஸாம் அவர் சேனல் வில் ஹெல்ப் யூ. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. நீங்க வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட நம்மளுடைய பிளேலிஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்கும் யூஜி, டிஆர்பி, பிஜி, டிஆர்பி, பாலிடெக்னிக், டிஆர்பி, அது என்ன அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பி, எல்லாருக்குமே வந்து நான் நிறைய டிஎன் செட்டுக்கெல்லாம் நான் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல இருந்தால் கூட நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கான கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தாங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணிருங்க. அப்ப நான் எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்க என்னங்கிறத பொறுத்து நான் என்னோட டேட்டை வந்து எக்ஸாக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். நல்லா திரும்பவும் சொல்லக்கூடியது, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அர்ஜு பண்ணுங்க. நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி, தட் இஸ் யுவர் ஓன் சாய்ஸ். எதுவாக இருந்தாலும் உங்க ப்ரிப்பரேஷனை இப்பவே இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது உங்களுடைய சக்சஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.